ஹாய்மா, குட் மார்னிங். நாம் இன்றைக்கி 10th சிபிஎஸ்சி மேக்ஸ்லேருந்து ஹைட்ஸ் அண்ட் டிஸ்டன்சஸ் டாப்பிக்கில் இப்போ ரீசெண்டாக சைக்கிளிக் டெஸ்ட் நடந்தது இல்லையா, அதில் ஒரு கொஷின் பார்க்கலாம். கொஷின் நல்லா ரீட் பண்ணிக்கணும், மீனிங் தெரிஞ்சுக்கணும். பிகாஸ் இதில் கொஷினுக்கு நம்ம டயக்ராம் போட்டாலே இந்த ஆன்சர் வந்துடும். இதில் கிவனில் டயக்ராமே கொடுத்துருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்கன்னா, கரனோட சிஸ்டர் ரித்திமா என்ன பண்ணுறாங்க, அவங்களோட அங்கிள் வீட்டுக்கு ஹிமாச்சல் பிரதேஷில் பிர் அப்படிங்கிற பிளேஸ்க்கு நம்ம போய் விசிட் பண்ணுறாங்க. அப்போ கரண் கிரவுண்டில் இருந்து ஒரு பேராக்ளைடரை 30 டிகிரி எலவேஷனில் பார்க்குறாங்க. அப்போது பேராக்ளைடருக்கும் கரண்ட்க்கும் உள்ள டிஸ்டன்ஸ் 24 மீட்டர். அட் த சேம் டைம் ரித்திமா என்ன பண்ணுறாங்க, அதுக்கு ஆப்போசிட் சைட்லேருந்து 6 மீட்டர் ஹை பில்டிங்களோட ரூஃப்லேருந்து அதே பேராக்ளைடரை பார்க்குறாங்க. அப்போ ஆங்கிள் ஆஃப் எலவேஷன் என்னவாக இருக்குன்னா 45 டிகிரி. இப்போது கொஸ்டினில் என்ன கேட்டிருக்காங்கன்னா, இந்த டிஸ்டன்ஸில் இருந்து இந்த பேராக்ளைடருக்குள்ள டிஸ்டன்ஸ் என்ன, கீழே கிரவுண்ட்லேருந்து இந்த டிஸ்டன்ஸ் என்ன, அப்புறம் ரித்திமா எங்கே நிற்கிறாங்களோ அங்கேருந்து பேராக்ளைடருக்கு என்ன டிஸ்டன்ஸில் இருக்குது, பேராக்ளைடர் என்ன டிஸ்டன்ஸில் இருக்குது, இது ரெண்டு தான் கேல்குலேட் பண்ண சொல்லியிருக்கிறாங்க. ஸ்டார்ட் பண்ணலாமா? ஓகே, கிவனில் என்ன கொடுத்துருக்காங்க நமக்கு. இப்போ நம்ம கிவனில் என்னென்ன கொடுத்துருக்காங்கங்கிறத நான் அதே டயக்ராம் தான் இங்கே கொடுத்துருக்குறேன். இங்கே ஆங்கிள் ஆஃப் எலவேஷன் 30 டிகிரி. ரித்திமா பார்க்குறது இதுதான் கரனோட பிளேஸு, இது ரித்திமாவோட பிளேஸு. இங்கே 45 டிகிரியில் பார்க்குறாங்க. இங்கே 24 மீட்டரில் இருக்க டிஸ்டன்ஸ். அது மட்டும் இல்லாமல் ரித்திமா 6 மீட்டர் ஹை பில்டிங்கில் நிற்கிறாங்க. இது ஒரு ரெக்டாங்கிள். ஸோ ஆப்போசிட் சைட்ஸ் ஆர் ஈக்குவல். ஸோ பிக்யூவோட டிஸ்டன்ஸ் இங்கே தான் இருக்கும். ஓகேவா? வேறு எல்லா இன்ஃபர்மேஷனும் எழுதியாச்சு. இப்போ என்ன கொஷினில் என்ன கண்டுபிடிக்கணும், ஃபஸ்ட்டு கிவன் எழுதிக்கலாம். ஏடி ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் பெட்வீன் கரண்ட் அண்ட் பேராக்ளைடர் 24 மீட்டர். அதே மாதிரி பிசி ஈக்குவல் டு 6 மீட்டர். அது மட்டும் இல்லாமல் பிக்யூவும் அதே தான். ஏன்னா அது ரெண்டுமே சேம். இது அந்த இப்போ 2 ஃபைண்ட் நமக்கு என்ன அப்படின்னா, என்ன கண்டுபிடிக்கணும், 2 ஃபைண்ட் டிஸ்டன்ஸ் பெட்வீன் டி அண்ட் கியூ. தட் இஸ் கிரவுண்ட்லேருந்து பேராக்ளைடர் என்ன டிஸ்டன்ஸில் இருக்குது, ஃபஸ்ட் ஒன். செகண்ட் ஒன் த சேம். ரித்திமா எங்கே நிற்கிறாங்க, அங்கேருந்து பேராக்ளைடர் எவ்வளோ டிஸ்டன்ஸில் இருக்குது. அப்போது பிடியோட லென்த்து கண்டுபிடிக்கணும். இதுதான், இது ரெண்டு தான் கேல்குலேட் பண்ண வேண்டியது. இப்போ இங்கே நமக்கு 2 ஆங்கிள் இருக்குது. கிவனில் எந்த ஆங்கிள்லாம், ஆங்கிள் ஏடிக்யூ ஈக்குவல் டு 30 டிகிரி ஆஸ் வெல் ஆங்கிள் டிபிபி ஈக்குவல் டு 45 டிகிரி. 2 ஆங்கிள் இருக்குது. இப்போ நம்ம எந்த ட்ரையாங்கிள் வேணால் ஃபஸ்ட் யூஸ் பண்ணலாம். ஏடிக்யூ யூஸ் பண்ணலாம், இல்லாட்டி பிபிக்யூ யூஸ் பண்ணலாம். பட் நமக்கு கேல்குலேட் பண்ண வேண்டியது டிக்யூ கேல்குலேட் பண்ணணும். அப்போ நம்ம டிக்யூவை ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா, டிக்யூவில் ஏற்கனவே பிக்யூ தெரியும். அப்போ டிக்யூ கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா ஈஸியாக பிக்யூ கண்டுபிடிச்சிடலாம். அதனால ஃபஸ்ட்டு இதை யூஸ் பண்ணலாம். இல்லை ஃபஸ்ட்டு 45 தான் யூஸ் பண்ண போகிறேனாலும் தாராளமாக 45 யூஸ் பண்ணலாம். அதை கேல்குலேட் பண்ண பிறகு நம்ம 2 ஈக்குவேஷனையும் சால்வ் பண்ணி கொண்டு வரலாம். ஓகேவா? ஸோ நான் வேணால் ஃபஸ்ட்டு 45லேருந்தே வேணால் ஸ்டார்ட் பண்ணுறேன். நம்ம எந்த ஆங்கிள் வேணால் ஃபஸ்ட்டு பண்ணலாம். இதுதான் ஃபஸ்ட்டு பண்ணணும் அப்படிங்கிறதுலாம் கிடையாது. ஸோ இன் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் ஃபஸ்ட்டு 45லேருந்தே ஸ்டார்ட் பண்ணுறேன். பிடிபி. இப்போ நமக்கு என்ன தேவை, இதுதான் கேல்குலேட் பண்ணணும். இது ஆப்போசிட் சைடு. எனிஹவ் நம்ம அடுத்த ஆங்கிளில் இது தான் கேல்குலேட் பண்ண போகிறோம். அதனால நம்ம இந்த ஆப்போசிட் சைடை யூஸ் பண்ணிக்கலாம். அட்ஜசன்ட் சைடு நமக்கு தேவையில்லை. தேர்ஃபோர் ஆப்போசிட் சைடு வேணும். ஆஸ் வெல் நமக்கு கண்டுபிடிக்க வேண்டியது ஹைபாட்டனிஸ். ஏன்னா இதுதான் 90 டிகிரியாக கன்சிடர் பண்ண போகிறோம். ஸோ இது ஹைபாட்டனிஸ். ரெண்டையும் கனெக்ட் பண்ணால் நமக்கு sin θ தான் கிடைக்கும். ஸோ sin θ ஈக்குவல் டு ஆப்போசிட் சைடு டிவைடட் பை ஹைபாட்டனிஸ். ஆப்போசிட் சைடுனா டிபி, ஹைபாட்டனிஸ் பிடி. ஓகே, இப்போ sin θன்னா நமக்கு தீட்டாவோட வேல்யூ என்ன, sin θ டிகிரி 45 டிகிரி ஈக்குவல் டு டிபி தெரியாது அண்ட் பிடியும் தெரியாது. அப்படியே இருக்கட்டும். இது 1/√2 ஈக்குவல் டு டிபி டிவைடட் பை பிடி. இது ஈக்குவேஷன் நம்பர் 1. இப்போ நம்ம அதே டயக்ராமில் நெக்ஸ்ட்டு நம்ம இன் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் எதை கேல்குலேட் பண்ண போகிறோம், ஏடிக்யூலேருந்து டேன் கிடையாது, நம்ம இந்த டிக்யூ கேல்குலேட் பண்ண போகிறோம். இப்போது இதுதான் நமக்கு ஆங்கிள் 30 டிகிரி. நமக்கு இது கிவனில் கொடுத்துருக்காங்க. இது ஆங்கிள், இது ஆப்போசிட் சைடு அண்ட் இதுதான் 90 டிகிரி. அப்போ இதுதான் ஹைபாட்டனிஸ். நமக்கு ஆப்போசிட் சைடு வேணும், ஏன்னா அதுதான் கேல்குலேட் பண்ண வேண்டியது. ஹைபாட்டனிஸ் வேணும். இந்த அட்ஜசன்ட் சைட் தேவையில்லை. அப்போது ஆப்போசிட்டையும் ஹைபாட்டனிஸையும் கனெக்ட் பண்ணால் நமக்கு கிடைக்கிறது sin θ. sin θ இஸ் ஈக்குவல் டு ஆப்போசிட் சைட் பை ஹைபாட்டனிஸ். ஸோ விச் இஸ் ஈக்குவல் டு ஆப்போசிட் சைட்னா நமக்கு என்ன வரும், டிக்யூ. அட்ஜசன்ட் ஹைபாட்டனிஸ் அப்படின்னா ஏடி. ஸோ sin θ வேல்யூ 30 டிகிரி and dq
by 24 and 1 by 2 equal to dq divided by 24. இது sin 30 ஓட வேல்யூ நம்ம வந்து கிராஸ் மல்டிப்ளை பண்ணோம்னா dq equal to 24 divided by 2. ஸோ dq equal to 12 மீட்டர். இதுதான் வந்து கிரவுண்ட்லேருந்து பேராகிளைடரோட லென்த்து. ஓகேவா? டிஸ்டன்ஸ் எவ்வளோ டிஸ்டன்ஸில் அது வந்து கிரவுண்ட்லேருந்து பேராகிளைடர் இருக்குது அப்படின்னா 12 மீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்குது. இப்போ dq நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். dq கண்டுபிடிச்சாச்சு. அப்போ ஈஸியாக என்ன கண்டுபிடிக்கலாம்? dp கண்டுபிடிக்கலாம். ஏன்னா நமக்கு ஈக்குவேஷன் நம்பர் 1ல் dp தேவைப்படுது. therefore dq equal to dp plus pq. dq இப்போ தான் 12னு கண்டுபிடிச்சோம். dp தான் கண்டுபிடிக்க போகிறோம். pq வந்து ஆல்ரெடி தெரியும், ஆப்போசிட் சைட்ஸ் ஆர் ஈக்குவல்னு வச்சு 6 மீட்டர்னு கொண்டு வந்திருக்கோம். இப்போ நம்ம டிரான்ஸ்போஸ் பண்ணோம் அப்படின்னா dp equal to 12 minus 6 ஆயிரும். ஸோ 6 மீட்டர். ஓகேவா? இப்போ இது கண்டுபிடிச்சாச்சா? இப்போ இதை ஈக்குவேஷன் நம்பர் 1ல் நம்ம சப்ஸ்டிடியூட் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடச்சிரும்? அந்த அடுத்த bd வந்து கிடச்சிரும். ஓகேவா? therefore from 1 by square root of 2 equal to dp value 6 divided by bd நம்ம கண்டுபிடிக்கிறோம். ஓகேவா? bd இப்போ நம்ம கிராஸ் மல்டிப்ளை பண்ணிட்டோம் அப்படின்னா என்ன வரும்? bd equal to 6 into square root of 2. கரெக்டாக? 6 into square root of 2. அவ்வளோதான். இதுக்கு மேலே வந்து கேல்குலேஷன் தேவையில்லை. இதுதான் பிடியோட வேல்யூவே. தட் இஸ் ரித்திமாக்கும் அந்த பேராகிளைடருக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் வந்து இதுதான். பட் ஒரு வேளை இங்கே வந்து கொஷினில் நமக்கு வந்து ரூட்டோட வேல்யூலாம் கேட்கல. ஒரு வேளை கொடுத்துருந்தாங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும்? ரூட்டோட வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணணும். ஓகேவா? ஸோ பிடி ஈக்குவல் டு 6 into 1.414 இதை மல்டிப்ளை பண்ணோன்னா 8.484 மீட்டர் கிடைக்கும். ஓகேவா? இதுதான் பிடியோட ஆன்சர். இது வந்து ஆக்சுவலாக தேவையில்லை தான். ஒரு வேளை நமக்கு வந்து கேட்கலாம், நமக்கு இப்படி தான் கேட்பாங்கன்னு கிடையாது இல்லையா? ஒரு வேளை வேல்யூ கொடுத்தாங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி கேல்குலேட் பண்ணணும். ஓகேவா? இதுதான் வந்து ஃபைனல் ஆன்சர்.